அண்ணே தமேந்தி சாப்பாடுலாம் பார்சல் பண்ணமா? சரிண்ணே, நான் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன். பாத்து போயிட்டு வாமா. பாத்துக்கோங்க. டேய் அத வரா பாரு. டேய் அவ கிளம்பிட்டாரா? பாஸ், இந்த ஐஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. என்ன ஒரு 50 ரூபி இருக்குமா? அதான் இல்ல, வெறும் 20 ரூபீஸ். பரவாயில்லையே. அவ்வளவுதான் பாஸ் ரேட்டு. இன்னைக்கு ஒரு 20 ரூபா மெஸ், 20 ரூபாய் ஐஸ்கிரீம், எல்லாமே 20-20 இருக்குல்ல. டேய் எதையாவது உளறிக்கிட்டே இருக்காத, ஒழுங்கா சாப்பிடுறியா? இல்ல பாஸ், இன்னைக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. இல்லனா இந்த மாதிரி கடையிலலாம் நீங்க சாப்பிட மாட்டீங்கல்ல. டேய் இப்ப நீ ஒழுங்கா சாப்பிட போறியா இல்லையா? சாப்பிடுறேன் பாஸ். இன்னைக்கு நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், நாளைக்கு நைட் ஈஸியர் போலாமா பாஸ்? அங்க 11 மணிக்கு ஒரு தாத்தா மோரை எடுத்து ஆத்துன்னு ஆத்தி குடுப்பாரு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். உங்ககிட்ட தெரியாம ஒரு வாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு சொல்லிட்டேன், அதுக்காக என்ன தெரு தெருவா அலைய விடலான்னு பாக்குறியா? முதல்ல வண்டியில ஏறு. யாரு? அவர் கழுத்துல அந்த லாக்கெட் செயின் எப்படி வந்துச்சு? அன்னைக்கு கோயிலுக்கு வந்ததும் அவர்தானா? இவர் எப்படி என்ன தேடி வந்தாரு? தேடி வந்தாரா இல்ல எதேச்சியா நடந்துச்சா? தமேந்தி, ஏ என்ன இது? என்ன அடிபட்டிருக்கு? என்ன ஆச்சு? எப்படி? என்னமாச்சு? என்னமாச்சு? என்ன ஆச்சு? அது இல்ல பெரியம்மா, ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்னம்மா இது? ரத்த காயப்படுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? அது ரோட்டோரத்துல இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்துட்டு இருந்தேனா, அப்போ என்னம்மா இதெல்லாம்? இரு இரு, இரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஆச்சு கொஞ்சம் பொறுத்துக்கோ. இருமா மருந்து எடுத்துட்டு வரட்டுமா? தேவையதெல்லாம் ரோட்ல வச்சு ரவுடிங்க துரத்தி உயிருக்கு பயந்து ஓடி யாரோ ஒருத்த வந்து காப்பாத்தலாம், இல்லனா ரோட்ல அடிபட்டு செத்து போயிருப்பான். மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? அந்த மெஸ்ஸால இன்னைக்கு ரவுடி பசங்க ரோட்ல வச்சு துரத்துற அளவுக்கு ஆயிடுச்சு. இதே அடுத்தடுத்து பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பா பண்ணுவாங்க. எல்லா நேரமும் யாரோ ஒருத்தங்க வந்து காப்பாத்துவாங்களா? அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு அந்த மெஸ்ஸ நடத்தணுங்கிற? அதனால பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா? ஊரை சுத்தி கடன் மட்டும் தான் மிச்சம். அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாம
இந்த மாதிரி ரவுடி பசங்க கிட்ட அடிபட்டு சாகத்தான் போறான் இவன். மாமா விடுங்க மாமா. அவளே ஏதோ பிரச்சனையோட அடிபட்டு காயத்தோட வந்திருக்கா. இந்த நேரத்துல போய் இதெல்லாம் பேசுவாங்களா? வேற எந்த நேரத்துல தான் பேசுறது சொல்லு. எப்பவும் பேச முடியாது. ஏன்னா அவன் நாம சொல்ற பேச்ச என்னைக்கு கேட்டிருக்கா? இவ கிட்ட பேசுறது எல்லாமே வேஸ்ட் தான். திடீர்னு என் வாழ்க்கையில என்னென்னமோ நடக்குதே. பெரிய கடனு, மெஸ்ஸ இழுத்து மூடுற அளவுக்கு பிரச்சனை. 3 நாள்ல 3 லட்சம் தரணும். சமையல் போட்டி, முத பரிசு, 10 மடங்கு விலை. கடைய கொடுத்துருன்னு மிரட்டுறாங்க. ரவுடிங்க எல்லாம் துரத்துறாங்க. யாருன்னு தெரியாத ஒருத்தர் வந்து என்ன காப்பாத்தினாரு. அவர் கழுத்துல சின்ன வயசுல நான் போட்டிருந்த அதே லாக்கெட் செயின். என்ன நடக்குது என்ன சுத்தி? ஐயோ, காற்றின் மொழி பாட்காஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் மேஜிக் நடக்கும். எல்லாமே மாறும். எல்லா நல்லதும் தொடர்ந்து ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நடக்கும் போது நமக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கும். என்னடா இது, நமக்கு வரிசையா நல்லதாவே நடக்குதேன்னு. நமக்கு இப்படியெல்லாம் நடக்காதேன்னு நினைக்கிற அளவுக்கு அது ஒரு ஸ்பெஷல் டேவா இருக்கும். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட இன்னைக்கு மீட் பண்ணிருக்கீங்க. என்னதான் மீட் பண்ண மாட்டீங்க? கண்டிப்பா நான் உங்களை பாப்பேங்க. அன்னைக்குதான் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சொன்னாரு அந்த ஃப்ரெண்டு? அவர் கூட எல்லாம் பேச முடியலங்க. பார்த்தேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. என்னது, பேசலையா? ஏங்க? எத்தனையோ வருஷம் கழிச்சு பாத்திருக்கீங்க. அவர்கிட்ட போய் பேசிருக்க வேண்டியது தானே? பேசிருக்கலாம் தான், ஆனா அந்த சூழல் அதுக்கேத்த மாதிரி இல்ல. இது அவர்தானான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அவரு கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் கேட்க மறந்துட்டேன். உங்களுக்கு இன்னைக்கு எப்படி போச்சு? நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேஜிக் டே எனக்கு இன்னும் வரலங்க. அப்படி ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாழ்த்துக்களுங்க. கூடிய சீக்கிரமே உங்க லைஃப்ல ஒரு மேஜிக் கண்டிப்பா நடக்கும். தேங்க்ஸுங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா நடக்கும். இத அப்படியே நேர்ல பார்த்து சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன். அதுக்கு என்னங்க, நாம ரொம்ப சீக்கிரமே பாத்துருவோம்.